ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய பார்பர் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கௌதம் சார் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலியை நேருக்கு நேராக சந்தித்து, நீ எல்லாம் இதுக்கு மேலே என் தம்பியோட வாழை தகுதியே இல்லாத ஆள், இதுக்கு மேலே உன்னை என் கண்ணால் பார்த்தனாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல உன்னை கொன்று போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கௌதம் சார் மிரட்டுறாங்க. என்ன கௌதம், வர வர ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, என்ன நீ சொல்கிறது தான் சட்டமா? கார்த்தி என்னுடைய புருஷனை எப்போனாலையும் போய் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்றைக்கே உன் ஹாஸ்பிட்டல்லே உன்னை வச்சு கையெழுத்து வாங்கி வச்சு விடுதலை பத்திரத்தில், இனிமேல் அவனுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. நான் கூடிய சீக்கிரமே கோர்ட்டில் அப்பீல் பண்ணி உனக்கு கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிறேன். ஒழுங்கு மரியாதையை டிவோர்ஸை கொடுத்துட்டு உன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்க. உனக்கு ஏதாவது வேணால் பிச்சை போடுற மாதிரி கேளு, எடுத்து போடுறோம், வாங்கிக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கணும். இங்கே ஏதாவது சவுண்டு விட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம் சார் சொல்கிறாங்க. அதுவும் போக நம்முடைய அஞ்சலி பார்த்திங்கன்னா, ஓ அதுவும் பார்க்கலாம், கார்த்தி கூட என்னை சேர விடாது நீ உங்கள் வீட்டுக்காரி பிளான் பண்ணுறீங்களா? அதவும் நான் பார்க்குறேன். அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு மறுபடியும் உங்களை 2 பேரும் அந்த வீட்டை விட்டு நான் வெளியே அனுப்பலைன்னா என் பேர் அஞ்சலியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய கௌதம் சார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் நானும் சொல்கிறேன். உன் கையில் டைவர்ஸ் வாங்கி என் தம்பியை அவன் வாழ்க்கையிலேருந்து உன்னை தூக்கி அவனுக்கு புதுசாக ஒரு வாழ்க்கையை நான் ஆரம்பித்து வைக்கிறேன்னா இல்லையே பாரு, இப்போவே அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் லீகலாக உங்களை பிரிச்சிட்டுனால கண்டிப்பாக கார்த்தியோட லைஃப்பை இதுக்கு மேலே சிறப்பாக இருக்கும். உன்னுடைய லைஃப் அவ்வளோதான் அரோகதி. நீ பண்ண துரோகத்தையும் நீ பண்ண எல்லா விஷயத்தையும் நினச்சி ஒரு நாளைக்கு ஒரு நாள் ரொம்பவுமே வருத்தப்பட்டு கூனி குறுகி அழுதுட்டு இருப்பேன். அதை என் கண்ணால் ஒரு நாளைக்கு நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் சார் சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதுவும் என்னை மீறி எப்படி கார்த்தி வேறு பொண்ணு காலத்தில் தாலி கட்டுறானவனை பார்த்துறான் அப்படின்ட்டு இந்த ஆஞ்சலி சவாலை விடுறாங்க. இதே நான் சவாலை எடுத்துக்கிறேன், நீ சொல்கிறது நடக்குதா இல்லை நான் சொல்கிறது நடக்குதா பார்க்கலாம். அப்படி நீ கார்த்தியோட மறுபடியும் பிளான் பண்ணி சேர்ந்துட்டேன்னா நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். ஆனால் நான் சொல்கிற மாதிரி கார்த்திக் நான் வேறு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அவன் அந்த கல்யாணத்தை பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீ அந்த வீட்டு பக்கம் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அவன் அந்த பொண்ணை நிச்சயம் பண்ணி பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டானவே அந்த பக்கம் வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கௌதம் சார் சொல்கிறாங்க. இந்த சவால் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் தான் ஜெயிப்பார் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலுக்கு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.